பலவற்ற பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை இறைவேறத்துக்கு நன்றி. கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அடியான மறைத்து இன்றைய வார்த்தையை பேசும் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே கேடகமாக இருக்கிற தேவன் உங்களுக்கு பாதுகாவலராக இருந்த ஆசீர்வாதத்தை தரும்படி உங்களுடைய பிரயாணங்கள், உங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், குடும்பம், உங்களுடைய பிள்ளைகள் எதிர்கால திட்டங்கள் நல்ல ஒரு பாதுகாவலராக இருக்கிறார். எதிராளி கையிலிருந்து நம்மளை முன்னின்று பாதுகாக்கிற தேவன், அவரை மாத்திரம் மகிமைப்படுத்துவோம். தொடர்ந்து வார்த்தைக்கு நேரம் கடந்து செல்வோம். 1 சாமுவேல் 17:45 வாசிக்க போவோம். அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடு என்னிடத்தில் வர்ற, நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலருடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். அவன் சொல்றான், நீ என்கிட்ட ஈட்டிய பட்டயம் கேடகத்தோட வர்ற, ஆனா நான் கர்த்தருடைய நாமத்தில் வர்றேன். அவர் யார் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களுடைய இராணுவங்களின் தலைவர். அவர் நல்ல ஒரு ஆர்மி. அங்கே இஸ்ரவேலில் சாம்ராஜ்யம் நிற்கிற சவுலும் ராஜா தான். ஆர்மி அங்கே நிற்குது. அந்த ஆர்மியை அவன்கிட்ட இருக்கிற ஈட்டி பட்டயத்தை பார்த்து பயப்படுறான். யுத்த வீரனாக இருக்கிற சவுலும் பின்வாங்கிறான். ஆனால் இராணுவங்களின் தலைவராக கர்த்தருடைய நாமத்தை அறிந்த அந்த தாவீது அந்த கோலியாத்தை எதிர்க்க தைரியமாக முன்னேறான். அவன் மாம்சத்துக்கு ஏற்றபடி பார்க்குறாங்க, இவன் ஆவிக்கு ஏற்றபடி பார்க்குறான், சூழ்நிலையை பார்க்குறான். இவன் கர்த்தருக்குள்ளேருந்து பார்க்குறான். இவனுடைய பார்வை விசுவாச பார்வை, இவனுடைய பார்வை தரிசன பார்வை. வார்த்தையை நம்புகிறவன், அவருடைய நாமத்தை அறிந்தவன். அதனால தான் தைரியமாக நிற்கிறான். ஆண்டவரே எனக்கு கேடகமாக இருக்கிறார். உன் கையிலேருந்து என்னை காப்பாற்றுறது மாத்திரமல்ல, உன்னை முறியடிக்கவும் தோற்கடிக்கவும் எனக்கு வல்லமையை தர்றவர். எனக்கு பலனாகவும் நிற்பார், எனக்கு பாதுகாவலராகவும் இருப்பார், என்னை வெற்றி வீரனாகவும் ஜெயங்கொள்ளுகிறனாகவும் மாற்றுவார். ஏன்னா அவர் சிலுவையில் வெற்றி சிறக்க போகிறவர். அவரே வெற்றி சிறந்தவர், வானத்திற்கு அதிகாரம் படைத்தவர். அதனால் அவருடைய நாமம் வானோர் போதலத்தோர் முழங்காலம் முடங்கத்தக்கத 33 கோடி தேவர்களின் மேலான நாமம். எந்த நாமம்? அதெல்லாம் கீழே தள்ளப்பட்ட தோற்கடிக்கப்பட்ட நாமம். இயேசு கிறிஸ்து நாமம் சிலுவையில் வெற்றி சிறந்ததுன்னு இருக்கு. வானோர் புதலத்தோர் முழங்கால் முடங்க நாம் ரட்சிக்கப்படுவதற்கு அதெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமம் எல்லாம் வேற நாமம் இல்லைன்னு வேதம் சொல்லுது. உலகத்தில் தோன்றப்பட்ட நாமங்கள் எல்லாம் தோற்கடிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து நாமம் மாத்திரம்தான் சிலுவையில் வெற்றி சிறந்த நாமம். நாவுகள் யாவும் கர்த்தரை தேவன் அறிக்கை பண்ண, முழங்கால்களை முடங்க, இயேசு கிறிஸ்து வானோர் பூதலத்தோர் எல்லாருடைய முழங்காலும் முடங்கத்தக்கதாக யதார்த்தமுடைய குமாரன நாமத்தை உயர்த்தினார். அந்த நாமத்தில் போய் தாவீது நின்று, எந்த சவுலும் இராணுவமும் அந்த கோலியாத்தை எதிர்க்க திராணி இல்லாமல் இருந்தாங்களோ, இவன் சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவனாக ஆண்டவரை கேடகமாக முன்னாடி நிறுத்தி அவன் தாக்குற அந்த தாக்குதலிருந்து தன்னை தேவனாலே பாதுகாத்து தன்னை எதிர்த்து வருகிறவனை தோற்கடிச்சான். அதை கேடகமாகவும் இருந்தார், மகா பெரிய பலனாகவும் நின்று தாவீது வாழ்க்கையில் செயல்பட்டதுனால தாவீது வெற்றி சிறந்தான். கர்த்தருடைய நாமத்தில் வெற்றி சிறந்தான். இதை கேட்குறது என்னுடைய பிள்ளைகள், நீங்கள் கர்த்தருக்குள்ளாக இருந்து அவருடைய நாமத்தில் போய் நில்லுங்க. யுத்த காலத்தில் உங்கள் எதிராளி தாக்குற தாக்குதலிருந்தும் முன்னே நின்று நம்மளை பாதுகாக்கிற கேடகமாக இருப்பார். அந்த எதிராளி மேற்கொள்ளக்கூடிய பலனாகவும் வருவார். 2 காரியம் நடக்குது. எதிராளி கையிலேருந்து நம்மளை காப்பாற்றுறாரு, அடுத்து 2வது எதிராளியை தோற்கக்கூடிய பலனையும் தரார். அதான் கேடகம் மகாபரிய பலனுங்கிறார். கேட்குற அன்பான பிள்ளைங்க, நம்ம எதிராளி தாக்குதலுக்கும் நம்மளை காப்பாற்றி நம்ம எதிராளிகளையும் மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை தருகிறத நம்முடைய தேவன். அவர் கேடகாம மாத்திரமல்ல, பலனாவும் நின்று செயல்படுவார். இதை கேட்குற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, முன்னின்று பாதுகாக்கிறவர், முன்னேறி செல்ல வைக்கிறவர், அவர்தான் வெற்றி சிறந்த கிறிஸ்து. அந்த கிறிஸ்துவால் நாம் முற்றிலும் வெற்றி சிறந்து அவரை அறிகிற அறிவை இந்த உலகம் காண செய்வோம். கர்த்தர் மகிமை அடைவாராக. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம், செய்வோம் நல்ல பிதாவே, ஆமென்.